பாண்டிராஜ் டைரக்ஷன்ல ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனந்திகா சனில்குமார், சாண்டி மாஸ்டர், மிஷ்கின், ஜிகேஎம் தமிழ்குமரன், சந்தோஷ் சோபன் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க டார்க் காமெடி என்டர்டெய்னர் தான் பரிமளா அண்ட் கோ. பாபநாசம் கமல் ஃபேமிலி மாதிரியே ஒய்ஃப், கல்யாண வயசுல 2 பொண்ணுங்களோட எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம பரிமளா அண்ட் கோ, அதாவது ஜெயராம் அண்ட் கோ ஃபேமிலி. இவங்க லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கும்போது அனந்திகா சனில்குமாரை லவ் பண்றேன்னு ஏரியா ரவுடி சாண்டி மாஸ்டர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டார்ச்சர் நாளுக்கு நாள் எல்லை மீறி போக போக ஜெயராம் ஃபேமிலியில எல்லாருமே ஒரு நாள் அவரை கொன்னுடலாமான்னு டிஸ்கஸ் பண்றாங்க. கேஸ் ஆயிடும் வேணான்னு அப்புறமா டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனா அடுத்த நாளே சாண்டி மாஸ்டரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே கொலை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இவங்கள யாராச்சும் கொலை பண்ணாங்களா இல்ல வேற யாராச்சும் கொலை பண்ணாங்களா? ஃபைனலா சாண்டி மாஸ்டரை யார் தான் கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்கிறது தான் பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 18 minutes. படம் ஆரம்பிச்சது டீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் போர்ஷன்ஸில் காமெடிஸ்லாம் சிம்பிளாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு மாதிரி பேசுறதுல டிஃப்ரெண்ட் மாடுலேஷனாக இழுத்து பேசுகிற கைண்ட் ஆஃப் காமெடிஸ் ஸ்டார்டிங்கில் லைட்டாக சிரிக்க வச்சாலும் அதே டெம்ப்ளேட்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தது சிரிக்க வைக்கல, நிறைய இடங்களில் இரிட்டேட் தான் பண்ணுச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃப்ளோவே இல்லாமல் தேவையில்லாத பல எலமெண்ட்ஸை இஷ்டத்துக்கு திணிச்சிருக்க லெத்தார்ஜிக் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் சில இடங்களில் காமெடிஸ் அங்கங்கே ஒர்க் ஆச்சு, ஆனால் சில இடங்களில் ஒர்க்கும் ஆகாமல் இருந்ததால் லென்த்தியாகவும் ஃபீல் ஆச்சு. இன்டர்வல் பிளாக் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. செகண்ட் ஹாஃப்லையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ண சேம் காமெடி மேனரிசம்ஸையே லிமிட்டே இல்லாமல் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நடுவில் தேவையே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போர் அடிக்கும் போது பார்க்குற சோஷியல் மெசேஜஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜோட முடிக்கிறாங்க, அதுவுமே இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஜெயராம் படத்தோட மேஜர் ப்ளஸ். மேனரிசம்ஸ்லாம் ரிப்பீட்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஊர்வசியும் சேம் ரிப்பீட் மேனரிசம்ஸ் தான், ஆனால் நிறைய இடங்கள்ல பாவம் சிரிக்க வைக்க முடியல. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி டிபிக்கல் மாடர்ன் ட்ரெண்டிங் மிடில் கிளாஸ் பொண்ணு கேரக்டரைசேஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனந்திகா சனில்குமார் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சாண்டி மாஸ்டரை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிற சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்க 4 பேரையுமே ஓவர் ஆக்ட் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. அங்கே ஓவர் ஆக்டிங்கை கூட கரெக்டாக ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் கேரக்டரைசேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கிளீஷடாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் அதுக்கு ஆப்டாக தான் இருந்துச்சு. மிஷ்கின் கேரக்டரைசேஷன் இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவருக்கு ஒரு கேக் வாக் ரோல்னே சொல்லலாம், ஆப்டாக பண்ணியிருக்காரு. யோகி பாபு அப்பப்போ காமெடி இல்லாமல் கேப் வரும்போது சில இடங்களில் நல்லா சிரிக்க வைக்கிறாரு. மிஷ்கின் யோகி பாபு காம்போ சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஜிகேஎம் தமிழ்குமரன், சந்தோஷ் சோபன் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு ஆப்டாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தா சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், கேம் ஆங்கிள்ஸ் எல்லாமே நீட்டாக, விஷுவல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசெண்டாகவே இருந்துச்சு. சாங்ஸ் படத்தில் வர அன்வான்ட் ஃபில்லர்ஸ்க்கு ஒரு அடிஷன் தான். எடிட்டிங் பேட்டர்ன் பக்கா. ஓவராலாக பார்த்தா பாபநாசம் படத்தோட பிளாட்டை ஸ்பூஃப் பண்ணி டார்க் காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன். இனிஷியலாக நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் போக போக காமெடிஸ்லாம் அங்கங்கே தான் ஒர்க் ஆகிருக்கு. சில இடங்களில் நல்லா இருக்க ஸ்ட்ரெச்டு மேனரிசம்ஸ்லாம் அது ரொம்ப ரிப்பீட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணதால் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பல அன்வான்ட் ஃபில்லர்ஸ் ஆட் பண்ணதாலையும் நிறைய காமெடிஸ் ஒர்க் ஆகாததாலையும் லென்த்தியாக ஃபீல் ஆச்சு. குறிப்பாக படத்துக்கு சம்மந்தமே இல்லாத கருத்து பதிவுகளை பதிவு பண்ணவே ஒரு சீன் வச்சதெல்லாம் கம்ப்ளீட்லி அவாய்டபிள். அதுவும் தேவையே இல்லாமல் 2 குழந்தைங்களோட பேரை காமெடின்னு வச்சு கலாய்ச்சது, அதையும் திருப்பி திருப்பி பண்ணுறது ரொம்பவே ஓவர். கிளைமேக்ஸ் மெசேஜ் பல படங்களில் ஆல்ரெடி வந்ததுனாலும் ஓகே தான், பட் ஸ்டில் ப்ரெடிக்டபிள் தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு காமெடிஸில் இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் அதெல்லாம் கோட்டை விட்டதால் இப்போ ஒரு அபோவ் ஆவரேஜான டார்க் காமெடி என்டர்டெய்னராக வந்திருக்கு இந்த பரிமளா அண்ட் கோ. பார்ஷியலி என்டர்டெய்னிங்காக அங்கங்கே தூங்கி எந்திரிச்சு நடுவில் பார்க்கும்போது அதுலேயும் சில இடங்களில் மட்டும் சிரிச்சா போதுங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.